ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி மாவு எப்படி அரைக்கணும், எப்படி புளிக்க வைக்கணும், எப்படி புளிக்க வைக்காமல் இருக்கணும், புளிச்ச மாவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குறிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இட்லி மாவு அரைக்கிறதுக்கான ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைக்கலாம். சில பேர் 4 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கப் முழு உளுந்து சேர்த்தும் அரைப்பாங்க. இந்த மாதிரி எந்த ரேஷியோவில் போட்டாலும் நம்ம அந்த மாவு அரைக்கும் போது கரெக்டான பதத்தில் அரைச்சோன்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். இட்லிக்கு எந்த அரிசி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசின்னு கேட்டிங்கனாலே கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி சில பேர் பச்சரிசியும் சேர்த்து அரைப்பாங்க. இட்லிக்கு உளுத்தம்பருப்பு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா, புது உளுந்தாக இருந்தால் ரொம்பவே உபரி வரும், நல்லாவே மாவு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. மஞ்சள் கலரில் இருக்க உளுந்து வாங்கினீங்கன்னா இட்லி பொடி செய்யறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் மாவு அரைக்கும்போது அது அந்த அளவுக்கு உபரி வராது. அதனால் வெள்ளையாக இருக்கிற பருப்பையும் சைஸில் பெருசாக இருக்கிற பருப்பையும் வாங்கினீங்கன்னா நல்லா உபரி வரும், நிறைய மாவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாவில் நீங்கள் இட்லி பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு இட்லி. கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா மாவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும், ஆனால் அதோட தோல் நம்ம வாஷ் பண்ண நீங்கிடும். அதனால் அதில் இருக்க சத்துலாம் சுலபமாக போயிடும். அதனால் நீங்கள் இட்லிக்கு அரைக்கும்போது வெள்ளை உளுந்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அரிசியும் உளுந்தும் ஊற வைக்கும்போது தனித்தனியாக ஊற வச்சிங்கன்னா தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா அரிசி ஊறுறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாகுது ஆகும். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும், ஊறிடும். அதனால் தனித்தனியாக எப்போவுமே ஊற வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இட்லி மாவு அரைக்கும்போது கிரைண்டரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கிரைண்டரில் நம்ம மாவு அரைக்கும்போது மாவு பார்த்திங்கன்னா இளம் சூடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நல்ல பாக்டீரியாவால் மாவு பொங்கி வரும். இதுவே நீங்கள் மிக்சியை பயன்படுத்தி மாவு அரைக்கும்போது சீக்கிரமாக சூடாகி மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். அதனால் நல்ல பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகிறது தவிர்த்துடும். சப்போஸ் உங்ககிட்ட கிரைண்டர் இல்லை, மிக்சியில் தான் அரைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் கூலிங்கான வாட்டரை யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா மாவு சூடாகாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு கரெக்டான புளிப்பு வரும். நீங்கள் அப்படி ஊற வைக்கும்போது அரிசியும் உளுந்தும் குறைந்தது 3 மணி நேரமாவது ஊறி இருந்தால் தான் நல்லது. அப்போ தான் மாவு சீக்கிரமாக அரைப்படும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மணி நேரம் வரைக்கும் அரிசி ஊற வச்சுருக்கலாம். உளுந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊறினாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வைக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வைக்கலாம். அது இட்லியோட சுவையை அதிகரிக்கும். ஆனால் இட்லி வெள்ளையாக வராது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தான் வரும். தோசைக்கு பார்த்திங்கன்னா பொன்னிறமாகவும் சுவையாகவும் வரும். உங்களுக்கு இட்லி ரொம்பவே சாஃப்டாக வேணும்னா 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி அளவு அவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். அதே டைம் ஒயிட்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, மாவு அரைக்கும்போது உளுந்த முதலையும் அரிசியை 2வதும் நீங்கள் அரைச்சிங்கன்னா கிரைண்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உளுந்து அரைக்கும்போது ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுடாமல் உளுந்து மட்டும் கிரைண்டரில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கலாம். உளுந்து நல்லா அரைச்சிட்டதும் நீங்கள் அடுத்து அரிசியை உடனே சேர்த்துடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை சேர்த்து அரைச்சிங்கன்னா கிரைண்டரோட மோட்டர் சீக்கிரமாக சூடாகாது. அதனால் அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிரைண்டரை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரிசியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாவு சீக்கிரம் அரைப்படணும் அப்படின்னா ஊற வைக்கிற நேரத்தை அதிகம் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் காலையில் மாவு அரைக்கிறீங்கன்னா நைட்டே அரிசியை ஊற வச்சிடுங்க. அதே மாதிரி உளுந்து காலையில் எழுந்ததுமே ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டுடும். உளுந்து நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு தண்ணி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். அப்படி நீங்கள் அரைச்ச உளுந்து கரெக்டாக வந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக உளுந்து மாவை எடுத்து போட்டிங்கன்னா மாவு கரையாமல் மிதக்கணும். அதுதான் உளுந்து மாவு கரெக்டாக அரைப்பட்டதுக்கான பதம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு நீர்த்து போயிடும். அதே மாதிரி ரொம்பவும் அரைப்பட்டுடுச்சுன்னா மாவு நீர்த்து போயிடும். அதனால் கரெக்டான பதத்தில் பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய பிகினர்ஸ்க்கு மாவில் உப்பு சேர்க்கறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் 1 கப் அரிசிக்கு பெரிய ஸ்பூனாக இருந்தால் 3/4 ஸ்பூன் சேருங்க. அப்படி இல்லாட்டி சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க. நீங்கள் சேர்க்கக்கூடிய உப்பு கல் உப்பாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம
உளுத்தம்பருப்பையும் அரிசியும் நல்லா அரைச்சிட்ட பிறகு நல்லா அது ரெண்டுத்தையும் கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதோட உப்பு சேர்த்து நல்லா கரைச்சும் விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து கரைக்கிறதுனால மாவு கரெக்டான டைமில் பொங்கி வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா மாவு புளிக்கிறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நீங்கள் அரைச்ச மாவை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக பொங்கி வரும், அதாவது கரெக்டாக புளிச்சு வரும். பிளாஸ்டிக் டப்பாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு புளிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் டப்பாக்களையும் மாவு பொங்கி வரதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி மறுநாள் காலையில் புளிச்சு வர மாவை ஓரளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க மேலோட்டமாக. அப்படி நீங்கள் மேலோட்டமாக கலந்து விட்ட மாவை இட்லி ஊற்றும்போது இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் பூ போலையும் இருக்கும். அடியில் இருக்க மாவை தனியாக எடுத்து வச்சு தோசை ஊற்றினீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக வரும். அதனால் இனிமேல் மாவு கலக்கும்போது ஃபுல்லாக கலந்துடாதீங்க. அரைச்ச மாவை பார்த்திங்கன்னா புளிக்க வைக்கிறதுக்கு அதிக நேரம் வெளியில் வச்சுருக்கலாம். அப்படி இல்லாட்டி சமையல் அறையில் அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருந்தாலும் சீக்கிரமாக புளிக்கும். மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து மேலோட்டமாக தூவி வச்சிங்கன்னா சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மாவு சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா மாவு சீக்கிரமாக புளிச்சிடும். அதே போல் பழைய இட்லி மாவு 1 கரண்டி எடுத்து வச்சு புதுசாக அரைச்ச மாவோடு நீங்கள் சேர்த்து கரைச்சாலும் மாவு சீக்கிரமாக புளிச்சிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தாலும் மாவு சீக்கிரமாக புளிக்கும். மாவு சீக்கிரம் புளிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக வாழை இலையை கட் பண்ணிவிட்டு மாவு மேலே போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் புளிக்காது. வாழை இலை இல்லாதவங்க வெற்றிலையை காம்போடு அந்த மாவோட மேல் பகுதியில் கவிழ்த்து போட்டு விட்டிங்கன்னா மாவு சீக்கிரமாக புளிக்காது. அதே மாதிரி நம்ம அரைச்ச மாவை கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணிக்கு மேலே எடுத்து வச்சுருக்க மாவோட பாத்திரத்தை வச்சிங்கனாலும் சீக்கிரமாக புளிக்காது. மாதிரி நம்ம ரெடி பண்ண மாவை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சு வேக வச்சு உடனே எடுத்துடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்படி நீங்கள் செய்த மாவில் இட்லி கல் மாதிரி வந்திருந்தால் நீங்கள் அரைச்ச பதம் சரியில்லைன்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி இனிமேல் இட்லி மாவோ தோசை மாவோ அரைச்சி சாஃப்டான இட்லியை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.